அதோ என் குருநாதர் அர்ஜுனர் இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்தை நோக்கி தேரை செலுத்து. அடே சாத்யாகி, என் தந்தையை அவமதித்த உன் வம்சத்தை அழிக்க பிறந்தவன் இந்த பூரிசிரவஸ். இன்று உன்னை கொன்று என் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்கிறேன். அடே பூரிசிரவஸ், இந்த நாளுக்காக தான் நானும் காத்திருந்தேன். இந்த யுத்தத்தில் நான் பங்கெடுத்ததற்கு காரணமே உன்னையும் உன் தந்தை சோமதத்தனையும் கொல்வதற்காகத்தான். என் வெற்றி நிச்சயம். வா. இன்று உன் கரத்தில் நான் மடிகிறேனா இல்லை என் கரத்தில் நீ மடிகிறாயா என்று பார்த்து விடுகிறேன். அடே அர்ஜுனா, உன் பிரியத்திற்குரிய சீடன் சாத்யாகியை பார். முதலில் அவனை காப்பாற்று. உன் சீடனை காப்பது உன் கடமை. கிருஷ்ணா, என்னை யுத்தத்திற்கு அழைக்காத பூரிசிரவஸோடு நான் எப்படி யுத்தம் செய்ய முடியும்? அது முறையல்லவே. அதே நேரம் உன் சீடன் மரணத்தின் பிடியில் இருக்கும்போது அவனை காக்கும் நிலையில் நீ இருந்தும் காக்காமல் கண்களை மூடிக்கொண்டு செல்வதும் முறையல்லவே. கணநேரம் நீ தாமதித்தாலும் உன் சீடன் சாத்யாகியின் தலை மண்ணில் உருளும். எடுவில்லை, தொடு உன் பாணத்தை. கிருஷ்ணா, நீ கூறுவது யுத்த தர்மம் அல்ல,
ஒரு வீரனாக என்னால் யுத்த தர்மத்தை மீற முடியாது. யுத்த தர்மத்திற்கும் மேலானது மனித தர்மம். ஆபத்தில் இருக்கும் உயிரை காப்பதே மனித தர்மமாகும். இவனோ உனக்கு உதவி புரிவதற்காகவே உனது சார்பாக யுத்தத்தில் கலந்து கொண்டவன். அவனது உயிர் பறிபோவதை வேடிக்கை பார்ப்பது தர்மமா அல்லது காப்பது தர்மமா? தயங்காதே அர்ஜுனா, உன் சீடனை காப்பாற்று. உன் சீடனை காப்பாற்று. விடு பாணத்தை. யார் யார் என் கையை பின்புறத்தில் இருந்து அம்பெய்தி துண்டித்தது? மாவீரன் அர்ஜுனனா? வில்லுக்கு விஜயன் என்று பெயர் எடுத்த காண்டீபனா? இதுதான் உன் வீரத்தின் லட்சணமா அர்ஜுனா? நீ செய்த இந்த ஈனச் செயல் உன் வீரத்திற்கு அடுக்குமா? பின்புறத்தில் இருந்து தாக்கி எதிரிகளை வீழ்த்துவதுதான் பாண்டவர்களின் யுத்த தர்மமா? பூரி சிரவஸ், யுத்த தர்மத்தை பற்றி பேச உனக்கோ உன் கூட்டத்திற்கோ சிறிதும் அருகதை இல்லை. என் புத்திரன் அபிமன்யுவை உன் கௌரவ கூட்டமே கூடி நின்று கொலை புரிந்த போது எங்கே போனது உன் யுத்த தர்மம்? அர்ஜுனா, நான் உன் சத்ருவே ஆனாலும் உன் மீது, உன் வீரத்தின் மீது, உன் அஸ்திர சஸ்திர சத்திய ஞானத்தின் மீது பெருமதிப்பு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நன்மதிப்பு இன்றோடு தகர்ந்தது. இந்த யுத்தம் நல்வழியில் நடக்கிறது என்று நான் நம்பவில்லை. இனி நான் யுத்தம் செய்ய போவதும் இல்லை. இதே இடத்தில் அமர்ந்து தவத்தில் ஆழ்கிறேன். சாத்தியாகி, வேண்டாம். நீ செய்ய துணிவது கொடும் அதர்மம். சாத்தியாகி, நீ இந்த இழிச் செயலை செய்தால் இந்த உலகம் உள்ள மட்டும் இந்த பழிச்சொல் உன்னை பின்தொடரும். என் மீது தீரா வன்மம் கொண்ட சோமதத்தனும் அவன் புத்திரன் பூரி சிரவசும் இன்று வஞ்சத்தை தீர்த்து விட்டார்கள். என் குருவான தங்களின் மீது ஆணையிட்டு இன்று சபதம் செய்கிறேன். இதே குருஷேத்திர யுத்த களத்தில் என் புத்திரர்களை கொன்று குவித்த பூரி சிரவசை நான் வெட்டிக் கொள்வேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஒழிந்தான் என் ஜென்ம சத்ரு பூரி சிரவஸ். சோமதத்தா, இதுதான் நான் உனக்கு கொடுக்கும் கொடும் தண்டனை. தீர்ந்தது என் வஞ்சம். அடே துஷ்டனே சாத்தியாகி, நிராயுத பாணியாக நின்ற பூரி சிறுவசை கொன்ற உன்னை என் சீடன் என்று கூறவே வெட்கப்படுகிறேன். நீ புரிந்தது அதர்மத்தின் உச்சம். யுத்த நீதியை மீறிய உன்னை இப்போது அர்ஜுனா, சாத்தியாகியை கொல்வதை விட என்னை கொல்வதே மேல். காரணம், நானே இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் யுத்த நியதியை பலமுறை மீறி இருக்கிறேன். முதலில் என்னை கொல், பிறகு சாத்தியாகியை கொல்லலாம். கிருஷ்ணா, யுத்த நியதியை நீ மீறினாயா? என்ன கூறுகிறாய்? ஆம், நான் மட்டுமல்ல, நீயும் மீறியிருக்கிறாய். கிருஷ்ணா, யுத்த நியதியை நீ மீறினாயா? என்ன கூறுகிறாய்? ஆம், நான் மட்டுமல்ல, நீயும் மீறியிருக்கிறாய். கிருஷ்ணா, விளக்கம் தேவையா? கேள். சிகண்டியை முன்னே நிறுத்தி பீஷ்மரை வீழ்த்திய போது எங்கே போனது உன் யுத்த நியதி? கிருஷ்ணா, நீ சொல்லித்தானே நான் அதை செய்தேன்.
நான் சொன்னதால் அது நீதியாகிவிடுமா அர்ஜுனா? பாஞ்சாலியை பலர் முன்னிலையில் துகிலுரித்தார்கள் கௌரவர்கள். அதைவிட அநீதி இந்த உலகில் வேறு உண்டா? பாலகன் என்றும் பாராமல் பலர் கூடி உன் புத்திரன் அபிமன்யுவை கொலை புரிந்தார்கள். அப்போது இந்த யுத்தத்தில் நியதி கடைபிடிக்கப்பட்டதா? ஆக இந்த உலகில் நீதிகள் மீறப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன. என்றால் நீதி என்பது வெற்றி சொல்லா? அதற்கு எந்த பொருளுமே இல்லையா? இருக்கிறது. நீ கூறும் நியதிகள் அனைத்துமே நமக்கு நாமே வகுத்தது. உன் நீதி எனக்கு அநீதியாக இருக்கலாம், என் அநீதி உனக்கு நியதியாக இருக்கலாம். கிருஷ்ணா, நீ கூறுவது எனக்கு விளங்கவில்லை. பார்த்தா, நீதி என்பது வகுக்கப்பட்டது, ஆனால் தர்மம் என்பது சாஸ்வதமானது, சத்தியமானது. தர்மம் எப்போதும் இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிறது. தர்மம் பிறழும் போது பிரபஞ்சம் இதை தனக்குத்தானே நிலைநாட்டிக் கொள்கிறது. இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தை கூட தர்மத்தை நிலைநாட்ட இந்த பிரபஞ்சமே நடத்தி கொண்டிருக்கிறது. தர்மம் நிலைபெற சில நேரங்களில் நாம் வகுத்த நியதியை நாமே மீற வேண்டியுள்ளது. நீதியை மீறியேனும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். தர்மமே நமது இலக்கு, நீதி அல்ல. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பூரி சிரவஸ் மீது கொண்ட பகை என்னை முந்திக் கொண்டது. என்னை மன்னித்து விடுங்கள். அர்ஜுனா, ஆவேசம் வேண்டாம். பூரி சிரவஸின் உயிர் சாத்யாகியின் கையால் தான் பறிபோக வேண்டும் என்பது விதி. அதை மாற்ற நாம் என்ன செய்ய முடியும்? உன் கவனம் ஜெயத்ரதன் மீது இருக்கட்டும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் தேருக்குச் செல்லலாம். வா. தர்மா, உன்னை இன்று சிறைபிடித்தே தீருவேன். உன்னை காக்க யார் வருகிறார் என்று நானும் பார்த்து விடுகிறேன். குருதேவரே, அது உங்களால் முடியாது. முடிந்தால் சிறைப்பிடித்து பாருங்கள். அண்ணா, அண்ணா, கௌரவர்கள் கூட்டத்தில் துரியோதனன் தம்பிகள் 12 பேரை மேலும் நான் கொன்று குவித்து விட்டேன். குருவே, என்னிடம் உங்கள் வீரத்தை காட்டுங்கள். என்னை யுத்தத்தில் வென்றுவிட்டு என் அண்ணனை சிறைபிடியுங்கள். உங்கள் இருவரையும் சிறைபிடித்து செல்கிறேன்.
ஆச்சாரியாரே, எங்கள் அண்ணனை சிறைபிடிக்கும் எண்ணத்தை இன்றோடு கைவிட்டு விடுங்கள். தாங்கள் எங்களின் குரு என்பதால் தங்களை இத்தோடு விடுகிறேன். சென்று வாருங்கள். அருமையான காரியமாற்றினாய் பீமா. இதை அறிந்தால் என் தந்தை மிகவும் மகிழ்வார். அண்ணா, நான் குரு துரோணாச்சாரியாரை வென்றுவிட்டேன். இதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? பீமா, ஆதவன் மேற்கு நோக்கி இறங்கத் தொடங்கிவிட்டான். அர்ஜுனன் எத்திசையில் இருக்கிறான் என்பதும் தெரியவில்லை. அவனை தேடிச் சென்ற சாத்தியாகியின் நிலையும் தெரியவில்லை. உடனே நீ சென்று என்ன நிலை என்பதை அறிந்து வா. கிருஷ்ணத்யுமனா, நீ அண்ணனை காத்து நில். நான் அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்கிறேன். கவலை வேண்டாம், நீ சென்று வா. நான் அரசரை காத்து நிற்பேன். அர்ஜுனா, என்னை யுத்தத்தில் வென்றுவிட்டு பிறகு நீ செல். வணக்கம் குரு கிருபாச்சாரியார் அவர்களே. தங்களோடு யுத்தம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. என்றாலும் தங்கள் அழைப்பை என்னால் மறுக்க இயலாது. கிருபாச்சாரியார் அவர்களே, தாங்கள் கற்றுத்தந்த கலையே தங்களுக்கு எதிராக நிற்கும் சூழலை என்னவென்று சொல்ல? எல்லாம் உன் விளையாட்டு என்பதை நான் நன்கு அறிவேன் கிருஷ்ணா. உன் விளையாட்டில் நாங்கள் பொம்மைகளாக ஆடுகின்றோம், நீ ஆட்டுவிக்கின்றாய். எல்லாம் அவன் செயல். அர்ஜுனா, வில்லுக்கு விஜயன் என்று பெயரெடுத்தாய். உன் வில் வித்தையில் உனக்கு நிகராக ஒருவனும் இல்லை என்பதை இன்று நான் பொய்யாக்குகிறேன். உன் காண்டிபத்தை உடைத்து உன்னை நிராயுதபாணியாக ஆக்குகிறேன். அஸ்வத்தாமா, நீ எனக்கு நிகரான வில் வீரன் என்பதை நான் அறிவேன். நான் அறிந்த அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் நீயும் அறிவாய். ஆனாலும் உன்னால் என்னை வெல்ல இயலாது. அர்ஜுனா, கூட்டிக் கழித்து காரியத்தை ஆற்று. நமது இலக்கு அஸ்வத்தாமன் அல்ல, ஜெயத்ரதன் என்பதை மறந்து விடாதே. கிருஷ்ணா, அது நடக்காது. என்னை வெல்வது என்பது அத்தனை சுலபம் அல்ல.
அடே திருதராஷ்டிர புத்திரர்களே, என்னிடம் உயிரை பறிகொடுக்கத்தான் உங்களுக்கு எத்தனை ஆசை! வாருங்கள், உங்களை கொன்று குவிக்கிறேன். வாருங்கள். கர்ணா, அதோ பார், அந்த அரக்கன் பீமன் என் சகோதரர்களை கொன்று குவிக்கிறான். இன்று மட்டும் 30 சகோதரர்களை இழந்து விட்டேன். இப்படியே போனால் கௌரவர்கள் அனைவரையும் இழந்து விடுவேன். கர்ணா, செல், என் சகோதரர்களை காப்பாற்றச் செல். துரியோதனா, நான் அர்ஜுனனை நாடிச் செல்கிறேன். இன்று யுத்தத்தில் அவனை ஒழித்து கட்ட எண்ணி இருக்கிறேன். இல்லை நண்பா, இப்போது அர்ஜுனனை விட என் சகோதரர்களை காப்பதே முக்கியம். செல், அந்த பீமனை ஓட ஓட விரட்டு. இதோ இப்போதே அந்த பீமனின் உயிரை குடித்து விட்டு வருகிறேன். சாரதி, செலுத்து. அடே பீமா, அந்த சிறுவர்களை விட்டுவிட்டு என்னோடு யுத்தம் செய்யவா? கர்ணா, நீ அந்த புறத்தில் பெண்களைப் போல் முடங்கி கிடப்பதாக கூறினார்கள். நீ எப்போது யுத்தகலம் வந்தாய்? எதற்கு வீண் பேச்சு? என்னோடு யுத்தம் செய், அப்போது தெரியும் யார் அந்த புறத்தில் இருந்தார் என்பது. கர்ணா, இது நீதியா? கதையேந்தி நிற்கும் பீமனோடு நீ அவனை வில்லேந்தி வதைக்க நினைப்பது தர்மமா? உன் தம்பிகள் ஐவரையும் நீ யுத்தத்தில் கொல்லக்கூடாது. சரி அம்மா, அர்ஜுனனை தவிர மற்ற 4 தம்பிகளையும் நான் யுத்தத்தில் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். மூடனே பீமா, உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இங்கிருந்து ஓடிச் சென்று விடு. கௌரவர்களிலும் ஒரு உத்தமன் இருக்கிறானே. விகர்ணன் உண்மையிலேயே நீதிமான் என்பது உண்மைதான். ஐயோ, ஆதவன் மறைய தொடங்கி விட்டானே.
அர்ஜுனன் ஜெயத்ரதனை அடைந்தானா இல்லையா என்று தெரியவில்லையே. அண்ணா, கவலை வேண்டாம். அண்ணன் அர்ஜுனன் நிச்சயம் வெற்றியோடு திரும்பி வருவார். உண்மைதான் அரசே. இந்நேரம் அந்த ஜெயத்ரதன் கதை முடிந்திருக்கும். வெற்றி வீரனாக திரும்பி வருவார் நம் இளவரசன். இல்லை, எனக்கு ஏதோ தவறாக தோன்றுகிறது. என் மனம் அச்சத்தில் படபடக்கிறது. அவனை தேடிச் சென்ற சாத்தியாகியும் பீமனும் இன்னும் திரும்பி வரவில்லை. எனில் என்ன பொருள்? அந்தி சாய இன்னும் சில கணங்களே உள்ளது. அண்ணா, தங்கள் கவலை தேவையற்றது. நாம் இப்போதே துஷ்டத்யுமனனை அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு அனுப்பி வைப்போம். அவர் சென்று நிலைமையை அறிந்து வரட்டும். ஆமாம், அதுவும் நல்லதுதான். உடனே செல் திருஷ்டத்யுமனா. அர்ஜுனனை காக்க வேண்டியது நமது கடமை. இதோ இப்போதே செல்கிறேன் அரசே. மாமா, ஆதவன் மறையத் தொடங்கிவிட்டான். இன்னும் சில கணங்களே எஞ்சியுள்ளன. இனி இந்த வியூகத்தின் கடைக்கோடி பகுதிக்கு அந்த அர்ஜுனனால் வரவே இயலாது. அவன் வடிவது திண்ணம். ஒழிந்தார்கள் பாண்டவர்கள். இன்று அர்ஜுனன் சிதையேறும் அந்த காட்சியை என் கண்ணார கண்டு ரசிக்க வேண்டும். அர்ஜுனன் மாண்டால் பாண்டவர்கள் தானே மடிவார்கள். இன்றோடு யுத்தம் முடிந்ததென எண்ணிக்கொள் துரியோதனா. யுத்தம் இவ்வளவு எளிதில் முடியும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை அண்ணா. அன்பு மருமகன்களே, பகல் கனவு காண வேண்டாம். மாமா, என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் அனைவரும் இரவு நெருங்கிவிட்டது என்று நினைக்கிறீர்கள். ஆனால் மிஞ்சியிருக்கும் கடைசி பகலின் மணித்துளிகளை பற்றி நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அந்த ஒரு க்ஷணம் போதும் கிருஷ்ணன் தன் மாயத்தை நிகழ்த்த. மாமா, அந்த கிருஷ்ணனின் மாயவத்தை நம்மிடம் பலிக்காது. எங்கோ தூரத்தில் அர்ஜுனனின் காண்டீப ஓசை கேட்கிறது. மாமா, நன்றாக கவனித்து கேளுங்கள். காந்தார் அரசர் சொல்வது உண்மைதான். எனக்கும் காண்டீபத்தின் ஓசை கேட்கிறது. இனி ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. ஜெயத்ரதனை நாம் மறைத்து வைக்க வேண்டும். இனி ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. ஜெயத்ரதனை நாம் மறைத்து வைக்க வேண்டும். அருகில் உள்ள மலையடிவாரத்தில் ஒரு குகை இருக்கிறது. அங்கே ஜெயத்ரதன் சென்று ஒளிந்து கொள்ளட்டும். ஒரு சத்திரியன் ஒளிந்து கொள்வதா? இது நமக்கு அவமானம் இல்லையா? நான் அர்ஜுனன் கையில் என் இன்னுயிரை பறிகொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர ஒருபோதும் குகையில் சென்று ஒளிய மாட்டேன். ஜெயத்ரதா, வீரத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் வெளிப்படுத்துவதே விவேகம். அந்த விவேகமே வெற்றிக்கு வழிவகுக்கும். சகுனி சொல்வது உண்மை. பதுங்க வேண்டிய நேரத்தில் பதுங்கி, பாய வேண்டிய நேரத்தில் பாய்வதுதான் ராஜதந்திரம். நீங்கள் அவர் கூறுவதை கேளுங்கள். ஜெயத்ரதா, நாங்கள் கூறுவதை கேள். நீ சென்று அந்த குகைக்குள் ஒளிந்து கொள். நாங்கள் சமிக்கை செய்த பிறகே நீ வெளிவர வேண்டும். தயங்காதே. மாமா மதியுகம் படைத்தவர். அவரது கணக்கு என்றும் பொய்த்ததில்லை. நீ சென்று ஒளிந்து கொள்வதே சரி என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் அனைவரும் கூறுவதால் நான் செல்கிறேன்.
ஆதவன் மறைந்ததும் எனக்கு தகவல் கொடுங்கள். நான் அந்த காண்டிபதாரியின் மரணத்தை நேரில் கண்டு ரசிக்க வேண்டும். சஞ்சயா, என் மருமகன் ஜெயத்ரதனின் நிலை என்ன? அர்ஜுனன் அவனை நெருங்கிவிடவில்லையே? இல்லை அரசே, அர்ஜுனனிடமிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறார் தங்களது மருமகன். துரோணர் சமயோசிதமாக அமைத்த ஊசி முனை வியூகம் அவரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. பலே பலே! அந்தி மயங்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி ஜெயத்ரதனை அர்ஜுனனால் நெருங்க முடியாது. ஆக அர்ஜுனனின் மரணம் நிச்சயம். அரசே, என்ன பேச்சு இது? என்னை வேறு எப்படி பேசச் சொல்கிறாய்? அர்ஜுனன் மரணம் சம்பவிக்காவிட்டால் நம் மருமகன் மரித்து விடுவான். உனக்கு இதில் சம்மதமா? ஐயோ, நமக்கு ஏன் இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டது? ஒரு பக்கம் புத்திரன், மறுபக்கம் மருமகன். நாம் எப்பிறவியில் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. காந்தாரி, புலம்புவதை நிறுத்து. இது நாம் மகிழ்ந்திருக்க வேண்டிய வேளை. அரசே, என்ன இது? ஏன் உங்கள் மனம் கல்லாகி போனது? ஆம், என் மனம் கல்லாகி விட்டதுதான். என்ன செய்வது? என் புத்திர சோகம் என்னை இந்நிலைக்கு ஆளாக்கி விட்டது. நம் புத்திரர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் அந்த பீமன். அந்த கொடியவனுக்கு அர்ஜுனனின் மரணம் ஒரு பாடமாக இருக்கும். அரசே, தங்களது எண்ணம் தவறானது அரசே. தங்கள் மீது உயிரையே வைத்திருந்த பாண்டுவின் பிரியத்திற்குரிய புத்திரன் அர்ஜுனன். தங்களுக்காக நாட்டையே துறந்து கானகம் சென்றவர் பாண்டு மன்னர். அவரது புத்திரனின் மரணத்தை தாங்கள் விரும்புவது அழகல்ல. சஞ்சயா, உன் பேச்சு எல்லை மீறுகிறது. உன் தகுதியை மறந்து எனக்கு அறிவுரை சொல்கிறாயா? விதுரனை விட கடுமையாக நீ என்னை விமர்சிக்கிறாய். எனக்கு எதிரான உத்தரவுகளை என் முன் வைக்கிறாய். இது உனக்கு நல்லதல்ல. இனி உன் கடமையை மட்டும் செய். அரசே, அமைச்சரின் கடமை அரசருக்கு தர்மத்தை எடுத்துரைப்பு. என் மருமகன் மரணம் உனக்கு தர்மமா சஞ்சயா? எனக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்திவிட்டு அங்கு நடப்பதை கூறு. கிருஷ்ணா, ஜெயத்ரதனை காணவில்லையே. இது என்ன மாயமாக இருக்கிறது? கிட்டத்தட்ட வியூகத்தின் இறுதி வரை நாம் வந்துவிட்டோமே. எங்கே சென்று விட்டான்? பொழுதும் சாய்ந்து விட்டது. யார் அறிவார்? இதற்குத்தான் பொறுமை அவசியம் என்று நான் அடிக்கடி கூறுவது. ஆவேசத்தில் சூளுரைத்தாய், உயிரை பணயம் வைத்தாய். இப்போது பதறி துடித்து சபதத்தை நிறைவேற்ற அலைகின்றாய். கிருஷ்ணா, நீயே எனக்கு ஆறுதல். நீ இப்படி பேசலாமா? இன்று ஜெயத்ரதன் கிடைப்பானா? கதிரவனும் தன் கரங்களை சுருக்க தொடங்கிவிட்டான். அர்ஜுனா, நான் என்றும் உண்மையை பேசுபவன். உண்மை என்றும் இனித்ததில்லை. முதலில் அந்த ஜெயத்ரதன் உன் கண்களில் சிக்க வேண்டும். அப்படியே சிக்கினாலும் என்னை கொல் அர்ஜுனா என்று உன்னிடம் தன் மார்பை காட்டிக்கொண்டு நிற்பானா என்ன? அவன் மாவீரனாயிற்றே. பீமசேனனையே அவன் கலங்கடித்தவன். அவனோடு நீ யுத்தம் புரிய வேண்டும். இதற்கு சூரிய நாராயணனும் உனக்கு துணை நிற்க வேண்டும். எனக்கென்னவோ இதெல்லாம் சாத்தியமாக தோன்றவில்லை அர்ஜுனா. நீ என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு இப்படி ஒரு கடும் சபதத்தை மேற்கொண்டிருக்கலாம். கிருஷ்ணா, வா அர்ஜுனா, வா. எங்கே ஜெயத்ரதனை தேடி வந்தாயா? அது நடக்காது. என்னோடு யுத்தம் செய். பிறகு உன் மைத்துனனை தேடி அலையலாம். அது சரி, கதை முடிந்தது போ. மாமா,
எனக்கு தங்களோடு யுத்தம் செய்ய அவகாசம் இல்லை. எனக்கு வழிவிடுங்கள். அர்ஜுனா, யுத்த களத்தில் உறவேது. உன்னை வெல்ல வேண்டும் என்பது துரியோதனன் ஆணை. ஆகவே என்னோடு யுத்தம் செய்துவிட்டு நீ இங்கிருந்து செல். பார்த்தா, நீ நம்பிக்கை இழக்காதே. நீ நினைத்தால் ஒரே ஒரு மணித்துளியில் இந்த பிரபஞ்சத்தையே புரட்டி போட்டுவிட முடியும். ஆனால் அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். உன்னிடம் உள்ள பிரச்சனையே என்ன தெரியுமா? ஒன்று அதீத நம்பிக்கை கொள்வது, இல்லையென்றால் அந்த நம்பிக்கையை அடியோடு கைவிட்டு விடுவது. ஒரு சத்திரியனுக்கு இது அழகான குணமல்ல. ஆகவே நீ நம்பிக்கையோடு ஜெயத்ரதனை தேடு. கிருஷ்ணா, அதோ பார்த்தாயா, யுத்த களத்தை இருள் சூழ தொடங்கிவிட்டது. இனி நான் சிதை ஏறத்தான் வேண்டும். நான் என் சபதத்தில் தோற்றுவிட்டேன். இதே இடத்தில் நான் சிதை வளர்க்கப் போகிறேன். அதில் பாய்ந்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். ஆச்சாரியாரே, இந்த வெற்றி உங்களாலே சாத்தியமானது. உங்களுக்கு எனது நன்றிகள். அண்ணா, சரியான நேரத்தில் சகுனி மாமா ஜெயத்ரதனை குகையில் ஒளிய வைத்தார். இந்த வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம். நிச்சயமாக. அதை நாம் மறுக்கத்தான் முடியுமா? மாமா, இக்கட்டான தருணங்களில் எங்களை தெய்வம் போல் காப்பது தாங்கள்தான். தங்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது மாமா. எல்லாம் சரிதான். அர்ஜுனன் சிதையேறும் வரை ஜெயத்ரதன் குகையை விட்டு வெளிவராமல் இருக்க வேண்டும். ஆர்வ மிகுதியில் அவன் தவறிழைக்க கூடாதே என்பது என் கவலை. சரியாக சொன்னீர்கள். ஜெயத்ரதன் அச்சமில்லாதவன். ஆகவே அவன் துணிந்து வெளியே வரக்கூடும். துரியோதனா, உடனே இப்போதே நாம் குகையை நோக்கி புறப்படுவோம். அவனை எச்சரித்து விட்டு வருவோம். ஆகட்டும் மாமா. வாருங்கள்.